வணக்கம் டாக்டர். தந்தி டிவியோட இணைப்பில் இணைஞ்சமைக்கு மிக்க நன்றி. இந்த அமோனியா வாயுவால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அமோனியா வாயுவோட பிரைமரி பர்பஸ், உபயோகம் என்ன? இதை சுவாசிக்கும் போது அவங்களுடைய உடல்ல என்ன மாற்றம் ஏற்படுது? அது எதனால மரணம் வரைக்கும் அது கொண்டு செல்லுது டாக்டர்? கண்டிப்பா சார். ஆக்சுவலா இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரொம்ப சோகமான செய்தி தான். அமோனியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மளோட உடம்போட நீருக்கும் அதுக்கும் காந்தம் ரொம்ப அதிகம். ஈஸியாவே கரைஞ்சு போகும். ஸோ அமோனியா ஒரு கேஸ் ஃபார்ம்ல வெளியிடும் போது பிரைமரியா சுவாச குழாய், அதாவது பிரீத்திங் ஏர் டைரக்டா எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயு வழியா சுவாச குழாய்க்கு போகுது, நுரையீரலுக்கு போய் சேருது. அப்ப அந்த போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சத்தன்மை இருக்கும். ஒரு லங்ஸ்ல ரெஸ்பிரேட்டரி கிளாண்ட்ஸ்ல மியூக்கஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அமோனியா கூட நல்ல காந்த சக்தி உள்ளது. ஸோ அந்த அமோனியாவும் அந்த மியூக்கஸும் ஒன்னா சேரும் போது இமிடியேட்டா டிசால்வ் ஆகி அமோனியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒன்று கிரியேட் ஆகுது சார். அது ஒரு ஆல்கலி அப்படி ஒன்று கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு சிவியர் இரிட்டன்ட். என்ன இரிட்டன்ட் என்னன்னா, நம்ம கண்ணுல ஒரு சின்னதா ஒரு மிளகாத்தூள் பட்டா கூட நம்ம கண்ணு எப்படி எரியுதோ அதே மாதிரி அமோனியா எங்கெங்கெல்லாம் வாட்டர் இருக்கும் அங்கெல்லாம் படும்போது அமோனியம் ஹைட்ராக்சைடு மாறும்போது ஒரு எரிச்சல ஆரம்பிக்குது. அந்த எரிச்சலை தான் நம்ம மெடிக்கல் டேர்ம்ல இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதாவது ரணம், வீக்கம், ரெட்னஸ் எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளோட தொண்டையில ஆரம்பிச்சு லங்ஸோட லாஸ்ட் பகுதியான ஆல்வியோலை வரைக்கும் இந்த வீக்கம் ஏற்படுது. அப்ப இதுதான் ஒருத்தவங்க இறக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் என்ன இந்த அமோனியம் கேஸ் எக்ஸ்போஷர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ARDS சொல்லுவோம். அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நுரையீரலில் நீர் கோர்த்துதல், உள்பகுதியில் நீர் கோர்த்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம லங்ஸ்ல டைரக்டா இந்த மாதிரி கேஸ் போய் டிசால்வ் ஆகி படுறதுனால ஒரு வீக்கம் ஏற்பட்டு அதனால நுரையீரல்ல உள்ள அந்த ரத்த குழாய் உள்ள இருக்கிற நீர்கள்லாம் வெளியே வரும்போது அது பேர் பாத்தீங்கன்னா ARDS சொல்லுவோம். நுரையீரலில் நீர் கோர்த்துதல் சொல்லுவோம். இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா லங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொடுக்கறது. அதாவது நல்ல காத்த உள்ள சுவாசிச்சு கெட்ட காத்த வெளியே கொடுக்கறது. ஆனா இந்த நுரையீரல் ஃபுல்லா அந்த மாதிரி நீர் கோத்துக்கிறதுனால ஆக்சிஜன் உள்ள பரிமாற்றம் ஏற்படுறது இல்ல. அப்ப ஆக்சிஜன் பரிமாற்றம் நடக்காம இருக்கிறது பேர் தான் ஹைபாக்சியான்னு நம்ம சொல்றோம். அப்போ அவங்க லோ ஆக்சிஜனுக்கு உடனே போறாங்க. லோ ஆக்சிஜனுக்கு போய் உடனே உயிரிழக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம். ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம்னா, சில பேர் ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் உடம்பா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த தொண்டை பகுதியில தான் அந்த கேஸ் தாண்டி தான் லங்ஸுக்கு போகணும். அப்ப தொண்டை பகுதி, வாய்ப்பகுதி, நாக்கு பகுதி இதெல்லாமே வீக்கம் ஏற்படலாம், வீங்கிக்கலாம். அப்படி வீங்கும் போது பாத்தீங்கன்னா அப்ப அவங்க காத்து ஃப்ரீயா லங்ஸுக்கே போவாது. அப்பதான் ஒரு சவுண்ட் விடுவாங்க. அந்த சவுண்ட் பேரு தான் ஸ்ட்ரைடர்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல்ல சொல்லுவோம். பல்மனாலஜில ஸ்ட்ரைடர்னா என்னன்னா ஒரு கருன்னு கொரட்ட மாதிரி ஒரு சவுண்ட். அப்ப காத்தே உள்ள போலனும் போது திருப்பி ஆக்சிஜன் குறைபாடுனால இறக்குறாங்க. இது ரெண்டு தான் மெயின் இமீடியட் அக்யூட் காஸ் ஆஃப் டெத். அதாவது உடனே உயிரிழக்கிறது அமோனியா கேஸ்னால ஏற்படுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்னு இந்த அப்பர் ஏர்வேல அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டு ஆக்சிஜன் குறைபாடு, இல்லைன்னா நுரையீரலுக்குள்ள நீர் சேர்ந்து அந்த ARDS ஆக்சிஜன் குறைபாடு. மொத்தத்துல ஆக்சிஜன் குறைபாடுனால உயிரிழக்கிறது தான் சார் மிக முக்கியமானது. இதுக்கு மெயின் ரீசன் அமோனியாக்கும் நம்ம உடம்போட ஈரத்தன்மைக்கும் ரொம்ப நல்ல காந்த சக்தி உள்ளது. அதனால உடனே அமோனியம் ஹைட்ராக்சைடா மாறி இரிட்டன்ட் கேஸா மாறி இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருது. இதுதான் மெயின் ரீசன் சார். டாக்டர் சபரிநாத், இப்போ இவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு வாயுவை கையாளுறாங்க ஒரு பணி செய்யக்கூடிய இடத்துலன்னா, இந்த மாஸ்க் அணிவது மாதிரியான இந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் சரியா பயன்படுத்துவாங்க இல்லையா? ஸோ இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னா அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் இவங்க ஒழுங்கா பயன்படுத்திருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இதுக்குதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லிட்டு உள்ள வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆக்குபேஷனல் ரிஸ்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கவசங்கள். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல் உடைக்கிறாங்க, ஸ்டோன் கட்டர்ஸ்ல இருக்காங்க, கோல்ல அதாவது நம்மளோட கரியில வேலை செய்யறாங்க, மின்னுறுத்தியில வேலை செய்யறாங்க, எதுல இருக்காங்களோ அப்ப எங்கெல்லாம் கேஸ் ப்ரொடக்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் லங்ஸ் பாதிக்கப்படும். அப்ப லங்ஸ் பாதிக்கப்படும் போது ரெஸ்பிரேட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு முகக்கவசத்தை அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். அந்த ரெஸ்பிரேட்டரும் சும்மா சாதாரண நம்ம வெளியே போட்டுட்டு போற ஒரு துணி மாஸ்க் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஷாலை போட்டு முடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ரெஸ்பிரேட்டர் போது ப்ராப்பரா FFP3 N95 அந்த மாதிரி இருக்கும். இல்ல அதோட இன்னும் அப்கிரேடட் ரெஸ்பிரேட்டர்ஸ் வரும், அந்த பிரெடேட்டர் மாஸ்க் மாதிரி எல்லாம் வரும். இந்த மாதிரி போடும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த கேஸஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது இந்த ஏர் குவாலிட்டி செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏர் குவாலிட்டியில ஏதாவது மைல்டு லீக்கேஜ் இருக்கும் போது இமீடியட்டா எவாக்குவேஷன் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது அதே மாதிரி அதுக்கு தான் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு க்ளோஸ்ட் இடத்துல கேஸ் வர்றதுக்கும் பல ஜன்னல்கள், பல கதவுகள், சோ தட் கேஸ் வெளியே டிசால்வ் ஆகும் போது என்ன ஆகும்னா கான்சென்ட்ரேஷன் குறையும்.
இப்ப அமோனியானால இறப்பு ஏற்படுதுன்னும் போது பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ரிஸ்க் வந்து 25 பார்ட்ஸ் பெர் மில்லியனுக்குள்ளதான் இருக்கணும்ன்றதுதான் செக் லிஸ்ட். ஆனா இப்ப உடனே டக்குன்னு பிராட் டேட்டே நம்ம சேனல்ல பாக்குற 3-4 பேர் இருக்கணும் போது அப்ப கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமா வந்து எக்ஸ்போஸ் ஆனாதான் உடனே இறப்பு ஏற்படும். அப்ப 100 மடங்குன்னு போட்டோம்னா 25 × 100 2500 ppm தாண்டி இருக்கு. 2500 ppm தாண்டினாதான் இமிடியேட் டெத் நடக்கும். 250 ppm தாண்டினாலே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல அந்த ARDS எல்லாம் போற வாய்ப்பு இருக்கு. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் போது வென்டிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ளோஸ்ட் ஸ்பேஸ்லயே அந்த கேஸ் இருக்கும் போது அவங்க ஹை அமௌண்ட் எக்ஸ்போஷர் ஆகுறாங்க. இமிடியேட்டா வந்து அவங்களோட ட்ரெஸ்களை ரிமூவ் பண்றது, அவங்கள ஃப்ரெஷ் ஏருக்கு கொண்டு வர்றது இது ரொம்ப முக்கியம். வென்டிலேஷனும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முக கவசங்கம் ரொம்ப முக்கியம். அமோனியாவோட சேஃப்டி செக் லெவல்ஸ் லிமிட் வந்து எப்பவுமே செக் பண்ணிட்டு இருக்கணும்னு ரொம்ப அவசியம். இதெல்லாம் தான் அங்க இருக்கிற சேஃப்டி இன்ஸ்பெக்டரோட வேலைன்னு நம்ம பாக்குறோம் சார். ரைட். இது மாதிரி ஒரு வாயு கசிவு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலுதவி அப்படின்னா எதை எடுத்துக்கலாம்? சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி சார், அதாவது பாத்தீங்கன்னா ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன் சொல்லிட்டு மெடிக்கல்ல சொல்லுவோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா மாதிரி நம்ம நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் ரோட்ல யார் இருந்தாலும் ஒரு 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 பெரிய ஒரு ஆள்ல இருந்து ஒரு சின்ன ரோட்ல இருக்கிற ஒரு ஆள் வரைக்கும் BLS சொல்லக்கூடிய பேசிக் லைஃப் சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே கத்து கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ்ல யார் வேணாலும் ஒரு எமர்ஜென்சி முதலுதவி கொடுக்கலான்றதுக்கு தான். சோ அந்த BLS தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த BLSல என்ன அடங்குதுன்னா ஏபிசின்னு சொல்லுவாங்க, ஏர்வே பிரீத்திங் சர்க்குலேஷன். ஏர்வேன்றது என்னன்னா முதல்ல வந்து அவங்க மூச்சு விடுறாங்களான்னு பார்த்து அந்த மூச்சை நம்ம என்ஷூர் பண்றது. ரெண்டாவது பிரீத்திங் போது மூச்சு விடலைன்னா நம்ம வந்து செயற்கையா நம்ம மூச்சை கொடுக்கறது. 2 சர்க்குலேஷன் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பாக்குறது. பல்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து இருதயத்துல வந்து இந்த CPR முறையில அழுத்தி அந்த பல்ஸை வரவேற்கிறது. இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதலுதவி. பிளஸ் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா அவங்கள முதல்ல அந்த இட எக்ஸ்போஷர்ல இருந்து ஒரு ஃப்ரெஷ் ஏருக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் உள்ளே அந்த இடத்துல அவங்க இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்கும்போது டாக்ஸிசிட்டி லெவல், அதாவது பாய்சன், அமோனியா கேஸோட பாய்சன் லெவல் ரத்தத்துல ஏறிக்கிட்டே போகும். அப்ப வேற கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். சோ இமிடியேட்டா எக்ஸ்போஸ் ஆகணும். ட்ரெஸ் கலர் உடனே வந்து மாத்தி வேற ஒரு ஆடைகளை வந்து புகுத்தணும். ஏன்னா அங்கேயே அந்த இருந்து அவங்களுக்கு வந்து உள்ள அந்த கசிவுகள் வந்துகிட்டே இருக்கலாம்ன்றதுனால. சோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்துட்டு மக்களான வந்து கொடுக்க முடியும். ஆனா ஒன்ஸ் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஒரு ஹைடெக் ஆம்புலன்ஸ் வந்துருச்சுன்னா இமிடியேட் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து ஆக்சிஜன் சார். அதுல டவுட்டே கிடையாது. ஆக்சிஜன் முதல்ல 100% ஆக்சிஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காரணம், இறப்புக்கு காரணம் நான் முன்னாடியே நம்ம சேனல்ல சொல்லியிருந்தேன், ஹைபாக்சியா, அதாவது ஆக்சிஜன் குறைபாடு. we have to ensure that ஆக்சிஜன் குறையக்கூடாது. அப்ப 100% ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். பிளஸ் சேம் டைம் வந்து நம்ம கொடுக்குற ஆக்சிஜன் போய் சேருதா அப்படின்றது பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமா நம்ம கண்காணிப்போம். பல்ஸ் ஆக்சிமீட்டர்ல ஆக்சிஜன் SpO2 லெவல் ஏறலனும் போது அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மேல் பகுதி, அதாவது நாக்கு மற்றும் தொண்டை பகுதியில வீக்கம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு இமிடியேட்டா இன்டுபேஷன் ஒன்று பண்ணுவோம் சார். அதாவது வாய் வழியா வந்து ஒரு சின்ன டியூபை அவங்களோட நுரையீரல்ல செலுத்தி வென்டிலேட்டர் என்ற கருவியிலையோ இல்லனா ஆம்பு பேக் என்ற கருவியிலையோ ஆம்புலன்ஸ்ல முதலுதவி இமிடியேட்டா ஆரம்பிக்கப்படும். இதுதான் இமிடியேட் ஃபர்ஸ்ட் எய்டா டாக்டர்ஸ்கள் நாங்க வந்த உடனே வந்து ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ICU செட்டப் இருக்கு. நம்மளுக்கு தேவைப்பட்ட ட்ரக்கியாஸ்டமி பண்ணுவோம், ஹைடெக் வென்டிலேட்டர்ல வைப்போம், எக்மோ, இந்த மாதிரி பல டெர்ஷரி நம்ம கிட்ட கேர் இருக்கு. ஆனா முதலுதவி அப்படின்னு நம்ம கேட்கும் போது அந்த ஏபிசியை யாரும் மறந்துடக்கூடாது. சோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மூலமா நம்ம என்ன ஒரு இனிஷியேட்டிவ் வைக்கிறோம்னா எல்லாருக்கும், எல்லா பொதுமக்களுக்கும் இந்த BLS சொல்லக்கூடிய பேசிக் லைஃப் சப்போர்ட் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வந்து வேலை செய்யறீங்கன்னா அந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு AEDன்னு சொல்லக்கூடிய டீஃபிபிரிலேட்டர் இருக்கணும். அந்த இடத்துலயே முதலுதவி கொடுக்கக்கூடிய இந்த ஏபிசிக்கு தேவையான இந்த ஆம்பு பேக், செயற்கை காத்து கொடுக்கறதுக்கு தேவையான மாஸ்க், ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கணும். அப்படின்றதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல டேக் ஹோம் மெசேஜ். சோ தட் எல்லாருக்கும் உங்க முதலுதவி கொடுக்க தெரியும். இந்த மாதிரி ஒரு உபகரணங்கள் அதெல்லாம் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்க இருக்குன்னா இந்த மாதிரி இறப்புகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கலாம் அப்படின்றது ஒரு டேக் ஹோம் மெசேஜா நம்ம எடுத்துக்கணும் சார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான வாயுவை கையாளக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இதை தவிர்த்திருக்கலாம் இல்லையா? 100% சார். யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த சேஃப்டி ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ்ல வந்து நம்ம அந்த அங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்து அவங்க வந்து இந்த அமோனியா கேஸஸ் லெவல்ஸ்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லீக்கேஜஸ் ஏதாவது இருந்தாலும் இமீடியட்டா உங்களுக்கு சென்சார் போகும். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ரெஸ்பிரேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் வென்டிலேஷன் அந்த செட்டப்ஸ் இருந்திருக்கலாம் உடனே வெளியே வர்றதுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்திருந்தா அதை நம்ம கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். பிளஸ் அப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் முதல் உதவிக்கு தேவையான ஒரு விஷயங்கள்லாம் இவ்வளவு பெரிய ஹை ரிஸ்க் ஃபேக்டரியில இருக்கணும்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜா நம்ம எடுத்தே ஆகணும்.
ஸோ தட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு ஃபேக்டரியில இன்சிடென்ட் நடந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இந்த ஏபிசிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கணும். பிளஸ் அங்க வேலை செய்றவங்க எல்லாருக்கும் இந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய இந்த பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் முதல் உதவி கொடுக்க தெரியணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம போன் அடிச்சு ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும் சார். ஆனா இந்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போகும் ஆக்சிஜன் கம்மியாகி பேஷண்ட் உயிர் போறதுக்கு. அப்ப அது வரைக்கும் ஒரு முதல் உதவி மூலியமா செயற்கை காத்து கொடுத்து அவங்களை காப்பாத்திக்கிட்டு இருந்தோம்னா ஆக்சிஜன் வந்தவொடனே ஆக்சிஜன் தெரப்பி இதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆம்புலன்ஸ் வந்தோடனே இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது டெர்ஷியரி கேருக்கு போயிடும். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு டேக் ஹோம் மெசேஜா நம்ம பார்க்கணும் சார். டாக்டர் சபரி, என்னோட தெளிவுக்காக எனக்கு ஒரு சந்தேகம். இது ஈரப்பதத்தோட இந்த அமோனியா வாயு வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா? இது சுவாசிக்கும் போது ஓகே, பட் சாதாரணமாவே நம்மளோட தோல்லையும் கூட ஈரப்பதம் இருக்கு. அப்போ அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும் சார். நம்ம கண்ணு முதல் சிம்டமே பாத்தீங்கன்னா கண்ணு எரிச்சல் சார். ஏன்னா கண்ணுலயே ஒரு ஈரப்பதம் இருக்கு. கண்ணு ரொம்ப எரியுது அப்படின்றத முதல் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எனக்கு கண்ணு ரொம்ப எரியுது, கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத இனிஷியலா சிம்டம். ஆனா அதனால உயிர் போகாது. அதே மாதிரி தோல் அவங்களுக்கு படும்போது தோல்ல கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், ஒரு இச்சிங் இருக்கும். ஆனா அதனால உயிர் போகாது. சோ நம்மளுக்கு இப்ப எப்படி எதனால நம்ம எல்லாரும் இப்ப பேசுறோம்னா உயிர் போகுதுன்றதுனால. அப்ப உயிர் போகணும் அப்படின்னா முக்கியமான உறுப்புகள் அடி வாங்கணும். அப்ப முக்கியமான உறுப்புகள் என்னும் போது நுரையீரல், இருதயம், கிட்னி, இந்த மாதிரி பிரெயின், இந்த மாதிரி போச்சுன்னா தான் நம்மளுக்கு இமீடியட்டா வந்து டெத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குது. அப்ப இந்த அமோனியாவோட டெத்துக்கு காரணம் வந்து ஆக்சிஜன் குறைபாடு. அந்த ஆக்சிஜன் குறைபாடு காரணம் லங்ஸை போய் தாக்குது, சுவாச குழாய்களை தாக்குது. அதனால நீங்க சொல்ற மாதிரி ஸ்கின்ல இரிட்டேஷன் வருமானா வரும். கண்ணுல வந்து பயங்கரமா அதான் ஃபர்ஸ்ட் சிம்டமே கண்ணுல தான் ஆரம்பிக்கும். முதல்ல அவங்க அமோனியா எக்ஸ்போஷர் ஆனோடனே முதல்ல எடுத்தோன்னு அதான் சொல்லுவாங்க, யாரை எடுத்தோன்னு எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல எடுத்தோன்னு எனக்கு கண்ணு ரொம்ப எரியுது, கண்ணு ஒரு மாதிரி எரியுது. ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்த போதே அவங்க வெளியேறி இருந்தா கூட ஒரு அளவுக்கு தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா சார். இமிடியட்லி எஸ் எவ்வளவுக்குள்ள சீக்கிரமா நம்ம அந்த எக்ஸ்போஷர் ஏரை விட்டு வெளியே வரமோ, ஃப்ரெஷ் ஏரை எவ்வளவுக்குள்ள நம்ம வந்து சுவாசிக்கிறோமோ உடனே வந்து நம்மளுக்கு அந்த டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் குறையுதுல சார். நான் சொல்லியிருந்தேன் 25 ppm வரைக்கும் தான் நம்மளுக்கு பர்மிசபிள் லிமிட். அதுக்கு மேல ஏற 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 உங்க கெட்ட நேரம் நீங்க உங்க ppm ஏறிட்டே போகுது அப்படின்னா, டாக்ஸிசிட்டி லெவல்ஸ் ஏறிட்டே போகுதுன்னா டெத்துக்கு போகுது. 2500 போயிடுச்சுன்னா இமிடியட் டெத்ன்ற மாதிரி ஆகுது. சோ அதனால வந்து நம்ம எங்க கேஸை சுத்தி எங்க லீக் ஆயிருக்கோ அங்கேயே பக்கத்திலேயே வேலை செஞ்சவங்க ஹை எக்ஸ்போஷர் ஆயிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் உடனே இறந்திருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆயிருக்கும், அவங்க கொஞ்சம் லைட்டா கவலை இறந்துருப்பாங்க. மைல்டா இருக்கிறவங்க மைல்டு சிம்டம்ஸோட இருப்பாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். டக்குன்னு இந்த முதல் சிம்டம்ஸ் அறிகுறி லைட்டா ஆரம்பிக்கிறதுனால அந்த இடத்த விட்டு உடனே நம்ம வெளியேறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியணும். சோ நம்ம ஃபேக்டரியில இதெல்லாம் நடக்கலாம். அப்ப இந்த சிம்டம்ஸ் வந்ததுன்னா நம்ம உடனே வெளியே போயிடணும். இதுக்கு தான் இந்த பயோசேஃப்டி செக்னு வைப்பாங்க சார். அதாவது அங்க வேலை செய்யறவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா உடனே சொல்லுங்கன்ட்டு. அதே மாதிரி ஆக்குபேஷனல் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாசம் வந்து ஹெல்த் செக்அப் பண்ணுவாரு. பீரியாடிக்கலா அவங்க பிளட் எல்லாம் எடுத்து அமோனியா லெவல்ஸ் கரெக்டா இருக்கா, எந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க அதோட ரசாயன லெவல் ஏதாவது உடம்புல ஏறுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த முகக்கவசம் இந்த மாதிரி வந்து உடைகள் எல்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து கரெக்டா நடத்தணும் சார். ஏன்னா இதெல்லாமே வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால கெமிக்கல்ஸோட நம்ம விளையாடக்கூடாது, பயங்கரமா ரியாக்ட் ஆகும் சார். நன்றி டாக்டர் சபரிநாத். இணைப்பு வந்து நிறைய அரிய தகவல்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு மரணமோ என்று சந்தேகத்தை எழுப்பியிருக்கு டாக்டர் சபரிநாத் தெரிவித்த தகவல்கள். ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தேவையான உபகரணங்கள் எல்லாம் அங்கே இருந்திருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுவதை தவிர்க்க முடியல.